சைடு செட்டு சரக்கு உண்டு சரக்கு உண்டு சைடு செட்டு சரி சரக்கு உண்டு சைடு செட்டுடா அவ்வளவுதானே சரக்கு உண்டா சைடு செட்டா ஏய் சைடு சீடா வேணும் சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா மீன் வேணுமா இறா வேணுமா நண்டு வேணுமா ஆம்லெட் ஆபாயில் பொடி மாசு என்ன வேணும் ஓரமா ஸ்டைலா ஈனா அருமை மிஸ் கொர்ரு வர நறுக்குன்னு ஆந்து மாமா இவர்தான் ஆயா அண்ணா அப்பா என்னடா குடும்பம் இவன் நாங்க சாம்பார் தான் இது குடும்பம் மத்த பாடி சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா மீன் வேணுமா இறா வேணுமா நண்டு வேணுமா ஆம்லெட் ஆபாயில் பொடி மாசு என்ன வேணும் பார்த்தா ஒரே ஊர்கா பாக்கெட்ல முடிச்சிருந்தா நீ என்ன சரக்கு குடிப்பா சரகா பெங்களூர் சரக்கு ஐயோ ஒசூர் சரக்கு ஒசூரா பாண்டிச்சேரி புல்லு பிஎஸ் கோபியா பீஜம் சாட்டியா பீஜமா பிளாக் கோல்ட் சாட்டியா பிளாக் கோல்டா 10 கேஜ் இருக்கு 10 புல்லு இருக்கு ஒரு ஆர்எஸ் பாக்கெட்ல முடிச்சு போங்க நம்மளோட மாசமா ஆமா யார் கலத்துல குடி பத்தி பேசுறீங்க நம்ம கலத்துல ஆமா குடிச்சாரம் யாரும் வராதீங்க சட்டத்துல 8 பேர் தான் இருப்பீங்க பொண்ணு வீட்டுக்கார 4 பேர் புள்ள வீட்டுக்கார 4 பேர் தான் இருப்பீங்க ஏங்க விதமான பொருள் வை 10 வகையான ஸ்வீட் வை அப்ப கூட கல்யாணம் ஓஹோன்னு சொல்ல மாட்டான் பேர் வராது ஒரு குவார்டர் கையில குத்து பாரு மூணாவது இலையில ஊத்துற ரசம் நம்ம இலையில போட்டு பீஞ்சு அடிக்கணுமா சூப்பரா என்ன கல்யாணம் அப்படியே சட்டத்துல காலடி எடுத்து வச்சு ஒரு குவார்டர் குடுத்தனா பாத்ரூம் ஆன போய் சாப்பிட்டு சமையல் கட்டல வந்து சாம்பார் பக்கெட்ல கால் விட்டு தோயணும் பார்த்தா கல்யாணம் சூப்பரா பண்ணாண்டா பேர் வராது வேலைக்காது டேய் குடிக்கார யாரும் வராது அங்க உள்ள போயிட்டு 1 மணி நேரம் ஆகுது. என்ன அழகு என் அன்னைக்கு இப்படி ஒரு அண்ணனா எந்த ஆடவரையும் பார்த்ததில்ல. அவரை பார்த்தோன்னே மனசுக்கு பிடிச்சிருந்தது. யார கட்டின வருவார குடமேல கூட வச்சு குடலூர் போறவழி மாமா ஏமாத்திட்டு பத்தி என்ன வந்தீங்க கை காமிச்சா ஐயோ அந்த ஜாடி இவன் பாத்துட்டானா டேய் கைய உனக்கு காட்டல சொல்றான் பாரு எனக்கு லவ்ல சொல்றீங்க பூவர்சே இந்த பூல இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சோட 4 நாள் இது வாடாது வரணும் வதங்காது நான் டெய்லி நான் சொட்டு நீர் பாசனம் கொடுக்குறேன் ஏய் அவ்வளவு அழகா வாசினே இருக்கு நீ தானே கை காமிச்சா கையை உனக்கு காட்டடா டேய் மூஞ்சி மேல அப்புவ ஐயோ யாருக்கு தெரியுமா காட்டுன அவருடா மாமா அவரு மாமா அவருடா மாமா பாத்தா என்னடா அப்படி காட்ற பாவியா நீதான் அவரு வாரி போட்டுற எனக்கு என்னடா ஏய் நெறி குடுவே நீதான கூப்பிட்டா சனினா அவர்னா ஒரு டவுசர்ல உன் நஜார அவதற பஜாருக்கு போக மாட்டே அவரு சொன்ன யார் தெரியுமா சம நைஸ் மாமா பாஸ் மாமா கடவுளே அனுப்பி வச்சு மாதிரி இருக்காங்க பாஸ் மாமா ஆமா மாமா என்ன வேலை அப்பா நீ கல்யாணம் பண்ணினோம்
என்னடா டீ சாப்பிடுவாரு எனக்கு வேணாப்பா டீ சாப்பிடுங்க எனக்கு வேணாப்பா உன் காசு சல்லுக்கு வச்சுக்கோ வேணா பரவாயில்ல வச்சுக்கோ வேணடா சொல்றதுக்கு ஆகணும் வேணா குவார்டர் கம்மியா வாங்கிப்பா குடி சொல்றதுக்கு 20 ரூபாய் எதுக்குடா ரூம் வாடகைலாம் உண்டா எந்தா உள்ள ஏசி எல்லாம் போட்டுருக்கீங்களா வெயில் காலம் அதிகமாக கட்டிரி வெயில் இருக்கு முடியல நம்மளால அதனால ஏசி 2 டன்னு போற மாதிரி போட்டு வைய போலீஸ் ரைடு வந்தா நீ தான் பார்த்து நீ கூடாது எப்பன்னா நீ ஒரு 18 ரூபாய் நீ எத்தின்னு 2 ரூபா அதுங்கிட்ட தள்ளி என்னதான் சொல்றடி அவன் மாமா டாபர் மாமா தானே என்ன கொழுப்பு என்ன அழுப்பு என்ன கருவண்ட உனக்கிட்ட அண்ணன் நான் மாமான முறையில சொன்ன பாவி மாமான முறையில காயில் கட்டுங்க ஒரு பீஸ் குடி நிக்குதுங்க என்ன நீ சமாளி தண்ணி வணக்கம் டீ சாப்பிட அப்படி சொல்லணுமா மாடி சனிக்கு வந்து என்ன சொல்றேன் வணக்கம் வணக்கங்க வணக்கம் என் நாடுலாம் எப்படி இருக்கு நல்லாதான் இருக்கு என் நாட்டுல உங்களை எப்போ இதை நான் பார்த்தனோ அப்போது உன் இடத்துல ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல போறேன் சொன்ன தப்புன்னு நினைக்க மாட்டீங்களா சொல்லு நிஜமாவா உண்மையா மாமா நம்பர் 8 சொல்லு நான் சொல்லிடுவேன் சொல்லு ஐ லவ் யூ தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ஓம் சத்தியமான 1/18 படி மேல் ஓம் மரியாதை ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சுவாமியே முகத்தை பார்த்து லவ் சொல்ற தைரியம் எனக்கு இல்ல அதனால கை தூக்கி இப்படி சொன்ன அதுக்குள்ள நீ வந்து ஏன்டா என் மூடு இப்படி பண்ற மூடு நான் என்னங்க சத்தியமா நிச்சயமா உங்களை நான் சின்சியரா லவ் பண்றேன் ஐ லவ் யூ ஐயோ என்ன சொல்ல வரீங்க இந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது இன்னும் ஒரு குறைந்த வார்த்தை சொல்லாத என்னங்க வெறுப்பு என் நெஞ்சில நெருப்பு இல்லாத பௌர்ணமியும் ஒரு கருப்பு அதுக்கு ஒரு சிரிப்பு தான் பொறுப்பு நெய் ஊற்றி வளர்த்து பின் பொய்யான மீனுடா செங்கரு குடை மேல்பாக கசக்கும் அடிபாக எனக்கும் நான் இருக்கு நடுபாகமும் உனக்காக நான் எப்படி எல்லாம் வந்து தெரியுமா ஒரு துளிய நிதியின் மீது தாவிப்பட்டது நின்று பத்தி அவர் தண்ணீர் உனக்காக நான் சிந்திய கண்ணீருங்க கண்ணா அண்ணா என் ஆனந்த கண்ணி பல வண்டாக வந்து ரசிப்பையா பல ஆனந்த பாலை பசி எடுத்து பருகுவையா வாங்க வாங்க முடியாதுன்னா முடியாது லவ் பண்ற காதலுக்கு ஆளான தாமரை ஆளான தாமரை தாமரை
வாங்கோண்ணா ஆளான தாமரை நானாக தூண்களே ஆனான தாமரை நானாக ஆடி பாடினாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றார். என்னவெல்லாம் தெரியுமா? எனக்கு இருப்பதே ஒரே ஒரு தங்கச்சி. என் தங்கச்சி திருமணம் சிறப்பா நடக்கணும். அதான் எனக்கு எண்ணமெல்லாம். அப்படின்னு என்ன காதலிக்க நல்லா அருமையான பாட்டு போட. என்ன பத்தி நீங்க யோசிக்கலையா? என்னங்க இந்த சுந்தரி பத்தி உனக்கு தெரியாது. இந்த சுந்தரி உலகத்துல ஒரு பொருள் மேல ஆசைப்பட மாட்டா. ஆசைப்பட்டுட்டா ஆசைப்பட்ட பொருளை அடையாம விட மாட்டா. ஒரு முடிவெடுத்தா அதை முடிக்காத. நான் உன் மேல ஆசைப்பட்டேன். எனக்கு நீ கிடைக்கலாம், வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். அப்படியா? ஆசை என்ன? உன் தங்கச்சி திருமணம் நடக்கணும். நடக்க விட மாட்டேன். விட மாட்டியா? உன் தங்கச்சிக்கு திருமணமே நடக்காது. நேரம் என் தாய் சந்திப்பாமா, உனக்கு வரப்போற மருமக நல்ல வேலை நம்ம குடும்பத்தை பிரிக்க வர பாவி நீ இல்லாத பொல்லாத்தி போய் சொல்லி திருமணத்தை நிறுத்திடுவேன். திருமணத்தை நிறுத்த போறியா? நிறுத்திடுவேன். நிறுத்திடுவேன். என் தங்கச்சி திருமணம் நடக்கணும். அப்ப என்ன நீ லவ் பண்ணணும். சொல்றியா மாமா? மாமா சொல்றியா மாமா? லவ் பண்ணத்தான் உனக்கு எனக்கும். அப்படியா? தங்கச்சி திருமணம் நடக்க விடுவேன். அப்படியா? எப்படியா வந்து என் தங்கச்சி நல்லா இருக்கணும். எனக்கு தேவை நம்ம இருவரும் நல்லா இருக்கணும். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அவன் பேர் என்ன? சுந்தரி. சுந்தரி அழகான சுந்தரி. எனக்கு ஆசை இருக்கு. ஆமா, என்ன நீங்க காதலிக்குன்னு தெரியும். சுந்தரி என்னங்க என் கண்ணி கண்மணி. ஐயோ என் கண்களுக்கு எப்படி காட்சியளிக்க தெரியுமா? எப்படி அன்பு கண்ணு வச்சு வந்து இந்த சாம்ராஜ்யத்தை கட்டியாளன் சக்கரவர்த்தி திருமணம் மறக்கத்தான் முடியுமா? ஐயோ நானே தான் இருக்க முடியாம தான் திருநாளில் ஒரு நாள் சகனி சப்பா நிசாசா சகனி சப்பா நிசாசா நிசப்பா பப்பா பப்பலவா மக 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 மணி பகாரி சானி திருநாளில்
உனக்கும் எனக்கும் நல்ல பொருத்தம் எனக்கு வருத்தம் காணும் திருநாளில் என்னங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு பல பண்றேன் ஐயா மனமேட போட வச்சுக்க மனமேட போட்டு தயவு செய்து யாரும் வெடிக்கூடாது கேட்டானா ஏண்டா இந்த வாய்மத்தை வைக்காந்து போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது யாரும் ஒரு 2 பேரும் எடுத்து கட்டக்கூடாது சமையல்காரன் வரல பதார்த்த மூட்டை வரல கல்யாணம் ஆறுங்க மனமேட போட வச்சு அடுத்து ஏரி மணி போடுற மாதிரி போட்டீங்க என்ன ஏரி வேலை சாதாரண சொல்றேன் போய் பாரு ஏரி வேலையில தாய் குழலா எவ்வளவு ஜென்மத்து ஓடிக்கிறாங்க தெரியுமா அப்படியே ரத்தத்தை வேர்வையா சித்துறாங்க அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுத்துறாங்களாம் போட்டோ ஆமா வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது ஆம்பளை ஏந்த நான் பாலத்துல பசங்க ஏந்த பாலத்துல மூஞ்சி கூட கழுத்து கிடையாது தலை வச்சு பாத்துக்கிட்டே அப்படியே பேய் மேல் இருக்குதுங்க 6 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு 8 மணிக்கு கெட்டபுரை மத்தி எடுத்துட்டு ஏரி உள்ள இறங்குனாங்கன்னா 6 மணி நேரம் கட்டபுரி போட்டு இட்டுக்கிறாங்க அரபாடு மண்ணு தேரல காட்சியில் அவ்வளவு மண்ணு உடனே மத்திரை எங்க பாக்குறாங்க பொம்மையாட்டுக்கு தச்சடி உட்காந்து கிடையாது 10 பேருக்கு ஒரு குரூப் 20 பேரியா 20 பேர் 20 பேரா 4 குடும்பம் நாசமா போச்சு போ மத்திரையில உட்காந்து பொம்மையாட்டுக்கு வாய் வச்சுக்கிட்டு சொம்மாக்குறாங்களா இவன் அவனு வச்சுக்கிறானாடி அவன் இவனு வச்சுக்கிறானாடி இதெல்லாம் உட்காந்து சொல்றாள் அவன் அவனு வச்சுக்கிறாள் நீ யாரை வச்சுக்கிற முதல்ல நான் வந்தா தானே உங்க கட்டிக்கு ஆக மாட்டேன் நான் வெளியே வந்தா தான் டீ உள்ள வருது பார்த்தா கம்பல்ல சொம்மாக்குறா டீ குடிக்கிறான்டா பார்த்தா பேஜாயிதாண்டா சாவு போறேன் நீ என்ன கவலைப்படுற நானும் ஏரி வேலைக்கு போறேன் ஏரி வேலைக்கு போறியா ஆமா நீ ஏரியா செய்யறீங்க இல்லப்பா மதுவாண்டி செய்யறோம் என்ன சொல்ற சொல்லினா வேன் எடுத்துட்டு நாளைக்கு வேன் வாடகை தரேன் கும்பலா வந்து பாத்துட்டு போங்க ஓகே தட்ஸ் சரி வருவா அண்ணி நீ ஏறி செய்யற மாலை வந்தா சார்ஜ் மாப்பிள மாப்பிளா ஏங்க மாப்பிள ரெடியா இருங்க ரெடியா இருக்கா மாப்பிள வரா மாப்பிள வரா எனக்கு வாட்ட வண்டியா ஓடு வண்டியிலே அவராக்கு வண்டியிலே அவர் குதிரை வண்டியிலே மாதிரி எனக்கு தந்தை குதிரை வண்டியில வருவார் ஐயா சேட்டா சேட்டா ஐயா பேச கால எடுத்து வச்சு உட்காருங்க வலது கால்றா யார் வலது கால எடுத்து வச்சு இடது கால வெட்டுறியா உட்காருங்க பட்டினி நாய் ஆயுது நாய் ஆகிறது மூத்திர நேரம் வேற நெருங்குது பட்டு பட்டுன்னு சிட்டி சோக்குன்னு உட்காருங்கடா ஏங்க மாப்பிள வந்தா சாப்பிட்டு பெண்ணு ஓ கூட்டாட்டேமா பொண்ணுக்கு கோயிலுக்கு வந்துட்டோமா ஏய் ஓ என்ன முடியல எத்தனை பேர் ஜோடிக்கிறீங்க ஏய் 10000 பேருடா ஐயோ 4 நாள் அதிகமா போய் நேக்குதுமா ஏய் சீக்கிரம் தோச்சணுமா மாப்பிள கோயிச்சுறாரு மாப்பிளையே தோட போறடா ஏய் மாப்பிள ஏன் போய் யாரு தாலி கட்ட நாரமுங்க மாப்பிள மாப்பிள நீ ஏது போய் சொல்றீங்க என்ன கட்ட நான் அவன் என்ன சொன்னா நீ கட்டியா கட்ட மாட்டேங்களா என்ன அவர் கட்டினா நிக்க நான் அத்துக்கு மாட்டா யார் பண்ணி சொல்லுதா உள்ள மேக்கப் பண்ணிட்டு கிரவுண்ட்ல வராதடா மேக்கப்லாம் பண்ண கூடாது என்னால பண்ணிடுங்க ஆச்சரிங்க பொண்ணுட்டாலன்னு கூட அவுத்து போட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்குது என்ன நிலைமை சகல சுத்தமத்து பாத்ரூம் போய்க்குது நீ பொண்ணுட்டு வரேன்னா கத்து உள்ள போட்ட உள்ள போனா கது தட்டி போனா மிரல போது நீ அசாது போய் எட்டி பார்த்த அவனை கட்டி உட்காந்துக்கிச்சு டேய் என் மகனை பாடுறா டேய் என் மகனை பாடுறா மியாவ் உள்ள போனியா மாப்பிள சார்
பாத்ரூம்ல போய் பொண்ணு குளிக்கும் போது பாத்ரூம் என்ன கோவமா? ஆமா நான் கோச்சிக்கினேன். கோச்சிக்கினியா? ஆமா. கோச்சி யாரு பொண்ணை போட்டாடா போ. என்ன நடக்க போது? என்ன வார்த்தை பேசுறீங்க? நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களா? ஒரு சபையில பெரியவங்க தான், சின்னவங்க தான். ஏன்னா அவன் வாயில தவறான வார்த்தை வருதா? இவனுக்கு அறிவு சொல்லக்கூடாது. ஏண்டா ஒரு கல்யாண வீட்டுல வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. ஒரு மங்களகரமான வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதடா. இப்படி யாரா அவசரமா பேசுவேன்? இதுக்கு தாண்டா இந்த கரமாத்து வார்த்தை கிடையாது. ஆனா மூட்டை ஜாய் எடுக்க என்ன பேச்சு பேசுறாங்க? ஆனா மூட்டை போறா தாலி என்னடா வேலை நடக்குது? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படின்னா யாய் வெட்டு வாங்குறியா? சாணியே சாணியே அப்படி எப்படிதான் வந்து நீ இவனுங்கள என்ன பண்றது? நான் தான் வச்சு பேசிக்கிறேன். யார் வைக்கிறா? சரி விடுவா. அவர் யாரு? ரெண்டு பொண்ணு கட்ட போறா. போய் பொண்ணுப்பா. கல்யாணம் பொண்ணு பட்டு போட கட்டுதோ இல்லையோ தோய் மேல கை வைக்காத. அந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? வீட்டுக்கார பேரு என்ன வேலை செய்யறாரு? வண்டி நல்லா ஓட்டுறாரா? நல்லா ஓட்டுறாரு. மாப்பிள்ளை பொண்ணு வந்தவாச்சு இல்லப்பா மிருதூரு வந்தாச்சு. ஏய் நிலங்க வைக்கிறடா. சுமங்கலி பெண்ணு கூப்பிடு. சுமங்கலி அந்த டிரைவர் 60க்கு மேல ஓட்ட மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் அவரு ஒண்ணு மேல ஊந்திட்டானோ. சரி ஆமா சும்மா இருக்குமா. மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நிலங்க வைக்கணுமா? கைத்துல கவுரில் அந்த பொம்பளை எடுத்துக்க ஒரு 3 பேரு 5 பேரு இல்ல 7 பேர் ஏற்றுவாங்க. நிலங்க வைக்குமா? நீ கம்முன்னு இருமா. அதெல்லாம் நடக்குது அந்த மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல பொம்மை நாட்டிங்க எல்லாம் இருந்தாங்க. காலையில ஏந்த உடனே அந்த தாலி கௌரவத்து கண்ணுல ஒத்திக்குவாங்க. ஆமாண்டா கடவுளை கண்கண்ட தெய்வம்னு தாலியத்தை கண்ணல ஒத்திக்குவாங்க. அது மட்டும் கிடையாதுமா, மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ கைக்கு ஒழுக்க மஞ்சா பூசுவாங்க. கண்டிப்பாடா. அதெல்லாம் அந்த காலத்து பொம்மை நாட்டிங்க. இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு ஜாக்காத்தி கூட பூசது கிடையாது. ஜாக்கெட்ல கரை ஓட்டி இது பூசது கிடையாது. அப்படியே பூசினா கூட அவங்க கட்டுவாரில் மாட்டி பூசுதுங்க. பாத்ரூம் மாடியில மாட்டி வந்துட்டு காய்க்கிங்க. காலை காட்டி தொடம் போட்டு போயிரு மொத்தம். ஐயோ எந்த ஆளி மந்த வச்சுட்டு மஞ்சா கவுரு லேடிஸ் ஒரு ஆபத்து இல்லமா. தங்கத்துல சரடுன்னு வந்து பாரு. அன்னைக்கே குடும்பம் குட்டு சோறா போச்சு. ஏன்டா அப்படி எல்லாம் சொல்றேன்? 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் 3 லட்சத்துமே நகை கடியில குத்துட்டு ஒரு 10 சவரம் எடுத்து கைத்துல போட்டுக்கிட்டு சரடு. இந்த ஆவாத காட்சி, எதிர்ட்டு காட்சி, பக்கத்துட்டு காட்சி எதிரில் வர மொத்தம் இந்த புடவை மடிப்புல இருந்தா கூட எடுத்து வெளியே விட்டுன்னு போவோம். சும்மா பாவாதியா எந்த 5 சவரம் பாத்தியா, எந்த 10 சவரம் பாத்தியா, இந்த 50 சவரம் பாத்தியா. நான் மீனுக்கு சீடு போட்டு போவோம். நேரா டூல் எல்லாம் சிவனானு வரும். அந்த தாலி பாங்க கண்ணு பொறு பொறு பொறு. ஒரு கையில ஆக்கிட்டு முருனா ஒரு கையில தாலி. என்னத்துக்கு வண்டியில வரவன் தாலி ஆட்டுன்னு போயிட்டா கூட பரவாயில்ல. அரங்க முடியாத கைத்துல பிகோ மாட்டி சிரி வச்சுக்க. அவன் ஆக்சிலேட்டர் முருகா. இது வண்டி பின்னால நீ அடி கை காட்டல. இங்க ஆத்துக்கு இருப்பா. அலி அரகரக மணரு பாய மூடுதா. மூடுகரே அவர் வாடை கொடுத்து முடிச்சிடுவோம். கம்யூனிட்டி காட்டு எடுத்தான வாடை கொடுத்து என்னம்மா வம்பா போச்சியா? ஏமா வாங்கம்மா என் கூட்டு விசேஷத்துக்கு நீ வந்தா உங்க கூட்டு விசேஷத்துக்கு நாங்க வருவோம். 3 பேர் ஏறுவாங்க.